கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடக அரசு தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை கூட்டி காவிரி நீரை பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வது குறித்து முடிவெடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக அணைகளின் நீர்வரத்தை கணக்கில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு பிலிகுண்டுலுவில் கிடைக்க வேண்டிய நீரை கணக்கிட்டு கடந்த 12ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நாள் ஒன்றுக்கு 1 டிஎம்சி நீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு ஆணையிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த ஆணைப்படி தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய நீரை விடுவிக்க இயலாது என கர்நாடக அரசு தெரிவித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர், இந்த ஆணையை உடனடியாக செயல்படுத்திட காவிரி ஒழுங்காற்றுக் குழுவுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் 13.808 டிஎம்சி நீர் மட்டுமே உள்ள நிலையில் ஒழுங்காற்றுக் குழுவின் ஆணைப்படி காவிரி நீரை கர்நாடக அரசு தர மறுப்பது விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் கூறியுள்ளார். காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டத்தை ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் கூட்ட ஆணையிட்டிருப்பதாக முதலமைச்சர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அனைவரையும் கலந்து ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீரை தர கர்நாடகம் மறுக்கும் நிலையில் ஒவ்வொரு முறையும் உபரி நீரை மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வழங்கும் போக்கை கர்நாடகம் கடைபிடிக்கிறது. இப்போதும் பருவமழையால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை, கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி அணைகளில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. ஹாரங்கி அணைக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக உள்ளது. அணை நிரம்பும் நிலையில் உள்ளதால் அணைக்கு வரும் 20,000 கன அடி உபரி நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த நீர் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு செல்லும். இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் 10 நாட்களில் 19 அடி உயர்ந்துள்ளது. 124.8 அடியில் தற்போது 105.4 அடியாக நீர்மட்டம் இருக்கிறது. அணையில் தற்போது 27.347 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. மைசூர் மாவட்டத்தில் உள்ள கபினியில் மொத்தமுள்ள 84 அடி நீர்மட்டத்தில் தற்போது 82.46 அடி நீர்மட்டம் உள்ளது. அணையில் 18.52 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. இரு அணைகளிலிருந்தும் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 20,550 கன அடியாக உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணையில் 55.3%, கபினி அணையில் 96%, ஹாரங்கியில் 83.52%, ஹேமாவதி அணையில் 58% நீர் இருப்பு உள்ளது. இந்த 4 அணைகளில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் 43.78 டிஎம்சி நீர் இருப்பு இருந்தது. ஆனால் நடப்பு ஆண்டு ஜூலை மாதம் 2வது வாரத்தில் 72.58 டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 28.8 டிஎம்சி நீர் இருப்பு கூடுதலாக உள்ளது. இந்த ஆண்டு எதிர்பார்ப்பை விட கூடுதலாக 25% மழை பெய்துள்ளது. ஆயினும் காவிரி ஒழுங்காற்றுக் குழு உத்தரவின்படி தமிழகத்திற்கு தினமும் 1 டிஎம்சி நீர் திறந்துவிட முடியாது என்றும் தினமும் வினாடிக்கு 8,000 கன அடி நீர் தமிழகத்திற்கு திறக்கப்படும் என்று கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 1 டிஎம்சி நீரை திறக்க வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்து சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று கர்நாடகம் தெரிவித்துள்ளது. கபினி அணை நிரம்பும் நிலையில் இருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 16,750 கன அடி உபரி நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படுகிறது என்றும் மழை குறைந்தால் நீரின் அளவு குறைக்கப்படும் என்றும் கர்நாடகம் கூறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். காவிரி நீர் வராததால் விவசாயிகள் வாடுவது ஒருபுறமெனில்
காவிரியை மையமாக கொண்டு அரசியல் கட்சிகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன. இருந்துகிட்டு கர்நாடகாவுக்கு போறாங்க, எல்லா மாநிலத்துக்கும் அந்த இது போய் பக்கத்தில் உட்கார்றாங்க ஒழிய காங்கிரஸ் பக்கத்தில். ஆனால் மாநில உரிமையை காப்பதில் என்னைக்காவது இவங்க வாய் திறந்து இன்னைக்கு திரும்ப சோனியா காந்திகிட்ட பேசியிருக்காங்களா, திரு ராகுல் கிட்ட பேசியிருக்காங்களா? எதுவுமே பேச்சுவார்த்தை நடத்தாமல் உச்ச நீதிமன்றத்துக்கும் போகாமல் முழுக்க காவிரிக்கு துரோகம் இழைத்த அரசு, டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்த அரசுனா அது இது விடியாத திமுக அரசு தான். இங்க உள்ள காங்கிரஸ்காரங்கள் கேட்கறதுக்கு பயம். இங்க உள்ள காங்கிரஸ்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, படிக்க வேண்டும் என்று சொன்ன ஆட்சியை குடிக்க வேண்டும் என்று சொன்ன ஆட்சியோடு ஒப்பிட்டு கொண்டு இன்னைக்கு நடக்கிறதே காமராஜர் ஆட்சினா சரண்டர் ஆயிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. அப்புறம் எப்படி அங்கிருந்து தண்ணியை கொடுப்பாங்க? அவர்கள்ட்ட இவங்க சரண்டர், இவங்ககிட்ட அவங்க சரண்டர் தான். ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்றுக்குழு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமையை, தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். கர்நாடக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு அந்த நீரை பெற்றுத்தர வேண்டும். எல்லா நீதிமன்றங்களும் எல்லா மேலாண்மை வாரியமும் தீர்ப்பு கொடுத்தாகிவிட்டது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் ஒன்றிய அரசு இருக்கிறதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரில் உள்ள உரிமையை கர்நாடகம் தொடர்ந்து மறுத்தே வந்திருக்கிறது. மழைக்காலங்களில் அணைகள் நிரம்பியதும் பாதுகாப்பிற்காக திறந்துவிடப்படும் உபரி நீர்தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டிற்கு வருகிறது. கர்நாடகத்தின் காவிரி அரசியலை பார்க்கலாம். காவிரி நதிநீர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது இறுதி தீர்ப்பில் தமிழகத்திற்கான நீர் பங்கீட்டை 177.25 குறைத்தது. அப்பொழுது காவிரி ஆணையத்தின் முதல் கூட்டத்தில் தமிழகத்திற்கான மாதவாரி நீர் பங்கீடு மறுவரையறை செய்யப்பட்டது. ஜூன் மாதம் முதல் மே மாதம் வரை பாசன ஆண்டுக்காக என வரையறுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூனில் 9.19 டிஎம்சி, ஜூலையில் 31.24 டிஎம்சி, ஆகஸ்டில் 45.95 டிஎம்சி, செப்டம்பரில் 36.76 டிஎம்சி, அக்டோபரில் 20.22 டிஎம்சி, நவம்பரில் 13.78 டிஎம்சி, டிசம்பரில் 7.35 டிஎம்சி, ஜனவரியில் 2.76 டிஎம்சி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தலா 2.5 டிஎம்சி நீரை கர்நாடகம் தமிழகத்திற்கு திறக்க வேண்டும். ஆனால் இதை கர்நாடக அரசு ஒருபோதுமே நிறைவேற்றியது இல்லை. பெங்களூர் மாநகரில் 50% குடிநீர் தேவைக்காக கடந்த காலங்களில் ஆண்டுக்கு 18 டிஎம்சி தண்ணீரை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது 24 டிஎம்சியாக அதிகரித்துள்ளது. தற்போது பெங்களூர் ஊரகப் பகுதிகளுக்கும் குடிநீர் பூர்த்தி செய்ய காவிரி தண்ணீர் வழங்க தேவையான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதனால் ஆண்டுக்கு 30 டிஎம்சி அளவுக்கு பயன்படுத்தப்படும் நிலை ஏற்படும். மேலும் வானம் பார்த்த பூமியாக உள்ள வறட்சி மாவட்டங்களில் உள்ள ஏரிகளுக்கும் குளங்களுக்கும் காவிரி ஆற்றிலிருந்து குழாய்கள் புதைத்து தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதால் அந்த மாவட்டங்களில் 3 போக பாசன வசதி உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத். காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் என அமைப்புகள் இருந்தாலும் இவற்றின் உத்தரவை கர்நாடக அரசு முறையாக கடைபிடிக்கிறதா என்றால் கேள்விக்குறியே. ஏன் இதுபோன்ற ஆணையங்களுக்கு அதிகாரம் இல்லையா? இந்த கேள்வியை நம்மோடு இணைந்திருக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு வள்ளிநாயகம் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயா. இப்ப கர்நாடக அரசு எந்த உத்தரவையும், ஆணையம் பிறப்பிக்கின்ற உத்தரவையும் பின்பற்றுவதில்லை. இந்த ஆணையங்களுக்கெல்லாம் அவ்வளவு அதிகாரம் இல்லையா? அதாவதுங்க, பவர் ஷுட் பி கன்ஃபர்டுன்னு கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. இப்போ எத்தனையோ ஆணையம் இருக்குது. இப்போ கமிஷன் அப்பாயின்ட் பண்றாங்க, அல்லது இப்போ இன்னும் சொல்ல போனால் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனே இருக்கு. அதுக்கே பவர் கிடையாதுன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சப்போஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒருத்தர் கொடுக்கணும், 7 லட்சம் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொன்னால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பவர் அது கிடையாது. ஆக அடிப்படையில் சொல்லணும்னா, நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு நீதி தேவை அப்படின்னு கேட்குறீங்க, நீங்கள் போட்டு உங்களுக்கு டிகிரி ஆயிடுது வைங்க, அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அந்த பலன் கையில் வரும். வெறுமனா பேப்பர் டிகிரி வச்சு பிரயோஜனம் பண்ணது. நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நோ யூஸ் ஆஃப் ஹேவிங் அ பேப்பர் டிகிரி வித் பவர் டு எக்ஸிக்யூட் ரியலைஸ் தி டிகிரி அண்ட் கெட் த ரிலீஃப் ஆஃப் த டிகிரி அப்படிம்போம்.
அது மாதிரி ஆணையங்கள் அமைப்பதிலே எந்த விதமான பலனும் கிடையாது. அந்த ஆணையத்துக்கு ஒன்று தனிப்பட்ட முறையிலே அவங்க பவர் கொடுக்கணும், இல்லை அந்த யார் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு சொல்லாங்க, நீ 18,300 ஸ்கொயர் ஃபீட்டு பெர் மினிட் ரிலீஸ் பண்ணு சொல்கிறாங்க. இவங்க சொல்ல நான் முடியாது, நான் 15,300 தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன டிஃபிகல்ட்டின்னா, அவங்க போட்ட ஆர்டரை ஒபே பண்ணுறதா, அது இவங்க தானே நான் தான் சரின்னு சொல்கிறேன்னா அது யார் கட்டுப்படுத்துறது? ஆணையம் பவர்லெஸ்ஸாக தெரியுது. இப்போ ஈவன் சுப்ரீம் கோர்ட்டில் போனால் கூட இவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் தே கேன் ஒன்லி பாஸ் ஆர்டர்ஸ், ஒபே பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்கிறாங்க. அதுதான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி பிரச்சனை பார்த்த எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆர்டர் போடுறாங்க, அந்த ஆர்டர் வாஸ் நெவர் ஒபேடு. அதுக்கு காரணம் என்னன்னா, அது ஆணையத்துக்கு பவர் கொடுக்கல. இப்ப இந்த ஆணையம் போட்ட உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றாத நிலையில் அந்த மாநில அரசை இந்த உத்தரவுகளை எல்லாம் பின்பற்ற வைக்க என்ன செய்யணும்? என்னை பொறுத்த மட்டும் நீ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அவன் இல்லை சார் மழையே வரமாட்டேங்குது, நான் எப்படி ரிலீஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஐயோ மழை வராட்ட பரவாயில்லையா, உனக்கு 2 ரொட்டி வர இடத்துல 1 ரொட்டி வருது, 1 ரொட்டி ஆளுக்கு போய் வைக்க வேண்டியதானே. சரி, இந்த பர்பஸ் தண்ணீர் உனக்கு சொந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆர்கனைசேஷன் ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் வரும்போதே ஆக்சுவலாக அது நம்ம நாட்டுக்கு வந்திருக்கணும். கர்நாடகத்தில் இருக்க வேண்டிய குடகு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். இவங்களுடைய தப்பால் என்னை பொறுத்த மட்டும் தப்பான அந்த ஆர்கனைசேஷன் பண்ணதுனால நமக்கு வரல. நம்ம தண்ணீருக்கு ப்ராப்ளம் வந்திருக்காது. ஏன்னா நம்ம நாட்டில் குடகுங்கிற பேரே தமிழ் பெயர். அந்த குடகுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்தோம்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதை அன்னைக்கு கோட்டை விட்டாங்க. அந்த அன்னைக்கு விட்ட கோட்டை இன்னும் அவங்க பிடிக்க முடியலை. அதனால வேற டிஸ்கஷன் பண்ணி இப்போ நான் பேசிப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சமரசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் லோக அதாலத்தை வச்சுருக்காங்க. 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணி கொடுக்க சார் அப்படிங்காங்க. நானும் கூப்பிட்டு பேசுகிறேன், இந்தாம்மா இது மாதிரி விஷயம் இருக்குது, நீ என்ன சொல்கிற, நீங்கள் என்ன சொல்கிறேன்ட்டு. அவங்க 2 ஒத்துக்கிட்டா தான் நான் ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஒத்துக்கிடலைன்னா எனக்கு பவர் இல்லை, நான் கோர்ட்டு தான் அனுப்பணும். அது மாதிரி நிலைமை தான் இருக்குதுல, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டால் என் கையில் சாப்பாடு வர்றதான் எக்ஸிக்யூஷன். நான் வெறும் பேப்பரை சாப்பிட முடியாது. அந்த நிலைமையை கொண்டு வந்தால் நீங்கள் கேரளா மட்டுமல்ல, கர்நாடகா மட்டுமல்ல, ஆந்திரா மட்டுமல்ல, எந்த ஸ்டேட்டும் ஒபே பண்ணி தண்ணி கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடும். காவிரி நீர் பிரச்சனை குறித்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. இணைப்பிற்கு வந்தமைக்கு நன்றி. கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு தற்போது 15,000 கன அடி நீர்வரத்து இருக்கிறது. இது குறித்த விவரங்களை நம்மிடம் பகிர்கிறார் செய்தியாளர் விவேகானந்தன். கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணை 84 அடி உயரத்தில் தற்பொழுது 82 அடி அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அதே போல கிருஷ்ணராஜசாகர் அணையில் 124 அடியில் 106 அடி வரை நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காவிரி ஆற்றில் 2 அணைகளிலும் இருந்து வினாடிக்கு 7,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 20,500 கனஅடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 546 கனஅடியும் திறக்கப்பட்டது. நேற்று முன்தின மாலை திறக்கப்பட்ட இந்த தண்ணீர் இன்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. இன்று காலை நிலவரப்படி தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 4,500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து 10,000 கனஅடியாக உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு 15,000 கனஅடி தண்ணீர் தமிழக எல்லையை வந்தடைந்துள்ளது. மேலும் நள்ளிரவுக்குள் 21,000 கனஅடி நீரும் தமிழக எல்லையை வந்தடையும். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் மழை தீவிரமடைந்து 2 அணைகளுக்குமான நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு திறக்கப்படுகின்ற தண்ணீர் வினாடிக்கு 21,000 கனஅடியாக இருந்து 25,500 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை முழு தண்ணீரும் தமிழக எல்லையை வந்தடைகின்ற பொழுது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் பரிசீலனை செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கவும் வாய்ப்பு உள்ளது. மேலும் கர்நாடக பகுதிகளில் மழை தீவிரமடைந்து வருவதால் நீர்த்திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவே மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் தெரிவிக்கின்றார்கள். புதிய தலைமுறைக்காக ஒகேனக்கல்லில் இருந்து ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் விவேகானந்தன்.